உருவாக்கி இருக்கிறது திமுக. வெக்க கேடியா, துப்பில்லாத ஒரு திமுக ஆட்சி. என்கிட்ட ஒரு ஆட்சி நடத்தி கொடுங்க, 6 மாசம் இல்ல 6 நாள்ல தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை போதை பொருட்கள் என்னால ஒழிக்க முடியும். 6 நாள்ல என்னால பண்ண முடியும். இது சும்மாதான் நான் சொல்லல. காவல்துறைக்கு தெரியாம யாராவது விற்க முடியுமா? கஞ்சா விற்க முடியுமா? காசு கமிஷன் வரதே அவங்க தான். என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் எல்லா எஸ்பியும் வர வைப்பேன். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு, சென்னை உட்பட. எல்லா எஸ்பியும் வர வச்சுட்டு நான் சொல்லுவேன், 1 வாரம் டைம் கொடுக்குறேன். இந்த 1 வாரத்துக்குள்ள உங்க மாவட்டத்தில் எங்கேயாவது ஒரு கஞ்சா போட்டில் மாட்டுச்சுன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவேன். எஸ்பி என்ன பண்ணுவாரு? அடுத்த நாள் போய் டிஎஸ்பி எல்லாரையும் கூப்பிடுவார். என் வேலை போயிடுயா, உங்க எல்லையில எங்கேயாவது வித்தாங்கன்னா உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லுவார். டிஎஸ்பி அங்க போய் என்ன பண்ணுவார்? இருக்கிற இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் வர வச்சு மீட்டிங் போட்டு, யோ எங்கேயாவது வித்தாங்கன்னா உன் வேலை போயிடும், இல்ல என் வேலையும் போயிடும், நிறுத்து. ஒரே வாரத்தில் செய்யலாம்யா, நிச்சயமா செய்ய முடியும். ஆனா செய்ய மாட்டாங்க திமுகவில். ஏன்னா விற்கிறதே அவன் தானே, விற்கிறதே அவன் தானே. இது ஏதோ சும்மா நான் சொல்லணும்னு சொல்லல, இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். பண்ருட்டியில் இப்பதான் அங்கிருந்து வந்தேன். இந்த மாவட்டம் பண்ருட்டி பலாப்பழம், முந்திரி, வாழை, கரும்பு, நெல் எல்லாமே விவசாயிகள். இந்த மாவட்டத்தில் விவசாயிகள் கொஞ்சம் எல்லாம் அவ்வளோ விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கா? ஒரு மதிப்பு இருக்குதா? அவங்க விளைச்சலுக்கு ஏதாவது ஒரு விலை இருக்கா? இல்ல. நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளவு கேட்டோம்? நம்ம 3500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விலை கேட்டோம். இப்ப என்ன கேட்டுங்க? இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 2500 ரூபாய். அதுக்கு ஒரு கொண்டாட்டமா? அதுக்கு நம்ம விவசாயத்துறை அமைச்சர் வந்து அவங்க முதலமைச்சருக்கு நன்றியா? எதுக்குயா நன்றி? என்னையா நன்றி? இன்னைக்கு ஒரு குவிண்டால்னா எவ்வளவு? 100 கிலோ. ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு தெரியுமா செலவாகுது? 2450 ரூபாய். இவங்க கொடுக்கிற விலை 2500 ரூபாயா. அதுல ஊக்கத்தொகை எவ்வளவுன்னா 131 ரூபாய் இவங்க கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். மீதி எல்லாம் யார் கொடுக்குறா? மத்திய அரசு கொடுக்குது. 131 ரூபாய் தான் தமிழ்நாடு அரசு கொடுக்குது. ஒரிசாவில் 800 ரூபாய் கொடுக்குறாங்க, பஞ்சாப்ல 500 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆந்திராவில் 500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து 3500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விலையை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருங்க? விவசாயிகள் நம்முடைய கடவுளையா? நமக்கு சோறு போற கடவுளையா விவசாயிகள்? அவங்க சந்தோஷமா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அப்புறம் எதுக்கே அவங்களுக்கு எல்லாம் துறை அமைச்சர் பதவி இல்ல? அதெல்லாம் சிந்திக்க வேண்டிய. இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேற யாரும் இதெல்லாம் பேச மாட்டாங்க. வேற யாரும் பேச தெரியாது. நம்ம மாட்டு உணர்வுபூர்வமா நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். முந்திரி, இந்த மாவட்டத்தில் முந்திரி வேர்ல்ட் ஃபேமஸ் கேஷ்யூநட் எங்க? கடலூர் மாவட்டம். ஆனா இன்னைக்கு முந்திரி விவசாயிகள் பாவமா இருக்கு. 80 கிலோ ஒரு மூட்டை முந்திரி கொட்டை. இன்னைக்கு எவ்வளவு விலை? 8000 ரூபாய், 8500, 16000, 18000, 20000 ரூபாய் போனது. ஏன்? வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் பண்றா? திமுக காரன். அதுவும் எங்க இருந்து? தென்னாப்பிரிக்கா, கானா, ஐவரி கோஸ்ட், மடகாஸ்கர். இங்க இருந்து 4 லட்சம் டன் முந்திரி கொட்டையை இறக்குமதி பண்ணி அங்க இங்க உடைச்சு கிடிச்சு அதை பதப்படுத்தி பாலிஷ் பண்ணி அனுப்பிச்சுட்டு. ஏன் இங்க இருக்கிற முந்திரி, தமிழ்நாட்டு உற்பத்தி முந்திரி 50 விழுக்காடு கடலூர் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற முந்திரி எல்லாம் உற்பத்தி இல்ல, 50 விழுக்காடு இந்த மாவட்டத்தில். ஏன் இதை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி இது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணா என்ன? அதுக்கு ஒரு சூழலை உருவாக்கினா என்ன? அதுக்கு ஒரு கேஷ்யூநட் ப்ராசஸிங் ஜோன் ஒன்று புதுதாக உருவாக்கினா என்ன பிரச்சனை? ஏன் பண்ண மாட்டீங்க? உங்களுக்கு தானே அந்த துறை இருக்கு, அதிகாரம் இருக்கு, மனசு கிடையாது. ஒரு வாரியம் கொடுப்பாங்க, வாரியம் வேணும் முந்திரிக்காக ஒரு வாரியம்னு சொல்லி அது ஒரு பொய். அதுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடுன்னு சொன்னா அது ஒரு பொய். 6 மாசம் ஆயிடுச்சு. பலானா என்ன? பண்ருட்டி பலாப்பழம், கடலூர் பலாப்பழம் எவ்வளோ சுவையா இருக்கும். அதை பதப்படுத்தி அதை பெரிய அளவில் ஒரு பெரிய தொழிலா மாத்த இருக்கலாம். கேரளாவில் பண்றான். கேரளாவில் பலாப்பழம் இருக்கு, ஆனா அந்த பலாப்பழம் சுவையா இருக்காது, ஒசர ஒசரமா மரத்தில் இருக்கும். ஆனா அந்த பலாப்பழத்தில் கேரளாவில் 200 வகையான பொருட்கள் அந்த கேரளா பலாப்பழத்தில் அவங்க செய்யறாங்க.
200 வகையான பொருட்கள். ஆனா இங்க அதை அழுகி அதை விட்டு அதை பாவம். ஒரு பலாப்பழம் அந்த காலத்துல எல்லாம் 150 ரூபாய் ஒரு பலாப்பழம். இன்னைக்கு 10 ரூபாய் 12 ரூபாய் 15 ரூபாய் எடுத்துட்டு போக முடியாது. விவசாயி எடுத்துட்டு போய் ஹைவேஸ்ல பார்த்தா வித்துட்டு இருக்கான் ரோட்ல கொட்டி. பாவம். அது விற்கிறத விட ஒழுங்கு கூட கிடையாது. அதுல குளிர் பதன கிடங்குகள், கோல்ட் ஸ்டோரேஜ், அதை வச்சு அதை பதப்படுத்தி அதில் ட்ரை பண்ணி ஃப்ரீஸ் ட்ரை பண்ணலாம், சோலார் ட்ரையர் பண்ணலாம், 1 வருஷம் வச்சுட்டு இருக்கலாம், எவ்வளோ செய்யலாம். ஆனால் அதெல்லாம் செய்வாங்களா இவங்க? இல்லை. இங்கே இந்த மாவட்டத்தில் மீனவர்கள் பிரச்சனை இருக்கு, எவ்வளோ இருக்கு. நாளை காலையில் போகிறேன் தேவப்பட்டினம், தேவனாம்பட்டினம் நாளை காலையில் போகிறேன், மீனவர்களை பார்க்க போகிறேன் நான். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலையும் அங்கே இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நான் பார்க்குறேன். இது வேற யாரும் செய்ய போறது இல்லை. இதோ நான் இங்க வந்தது அரசியலுக்காக, நான் ஓட்டுக்காக நான் வரலமா. நான் ஓட்டுக்காக வரல. வந்த காரணம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும். ஏன்னா கடந்த 3 தேர்தலில் நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க. ஒரு தேர்தல் மட்டும் நான் பேசல. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதி திமுகவுக்கு நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள். 2021 திமுகவை ஆட்சியில் நீங்க கொண்டு வந்தீங்க. 2024 40க்கு 40 நீங்க திமுக கொடுத்தீங்க. ஆக கடந்த 3 தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்க, எந்த நிலையில இருக்கீங்க சிந்தித்து பாருங்க. 4வது தேர்தலிலும் நீங்க அவங்க வெற்றி கொடுப்பீங்களா? இல்ல, முடியவே முடியாது, 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 கூடாது. இன்னைக்கு நீங்க முடிவு செய்யுங்க. தேர்தல் இன்னும் 6 மாசம் இருக்கு. இன்னைக்கு முடிவு என்ன? யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு நீங்க எடுங்க. யார் வரக்கூடாது? திமுக. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, ரோட்ல நடந்து யார் யார் வரக்கூடாதுன்னா திமுக வரக்கூடாதுங்க, மோசமானவங்க, மோசமானவங்க. முதலமைச்சருக்கு எதுவும் தெரியல, அவன் சொல்றான், நானும் தான் சொல்றேன். அவன் பாவம் தினம் ஒரு 2 மணி நேரம் ஒரு ஷூட்டிங் நடக்குது, டிராமா நடக்குது, ஆக்ஷன் கேமரா டேக் கட் அப்படின்னு 2 மணி நேரம் வராரு, இவங்க கொடுக்குறாங்க, அதை படிச்சுட்டு போறாரு, அவ்வளவு. அவருக்கும் தெரியல என்ன நடக்குது. அதை வச்சுட்டு இவங்க சும்மா ஏதோ ஒன்று அங்கங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரை சுத்தி ஒரு 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. அமைச்சர்கள் பேர் வழியில் 4 வியாபாரிகள். அதுல ஒரு முக்கிய வியாபாரி யாரு? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. ஏன்னா இவங்க எல்லாம் மந்திரி பதவி வச்சுட்டு வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற நல்லதுக்கு எதுவும் பண்ணல, மக்களுக்கு எதுவும் பண்ணல. நான் சொன்னேன்ல, 505 வாக்குறுதியில வெறும் 66 வாக்குறுதி நிறைவேற்றி பொய்யை சொல்லுகின்ற ஒரு கட்சி திமுக. மீண்டும் வருவாங்க பொய்யை சொல்லி, பொய் மூட்டை இல்ல மட்டும் இல்ல, பண மூட்டையும் எடுத்துட்டு வருவான், கொள்ளடிச்ச பணம். அதெல்லாம் நீங்கள் ஏமாறக்கூடாது, ஏமாந்துட போறீங்க. முக்கியமா நான் சொல்லுது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். வாங்க வாங்க வாங்க. போன தேர்தலில் தெரு தெருவா வீடு வீடா போய் ஓட்டு கேட்டாங்க. யாரு? அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். வச்சாங்க பாரு ஆப்பு, நல்லா ஆப்பு அடிச்சாங்க பாரு.